ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல லங்கினி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹனுமன் சீதையை பார்க்கறதுக்காக இலங்கையை நோக்கி பல தடைகளை தாண்டி இலங்கையோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டாரு. இலங்கையோட என்ட்ரன்ஸில் லங்கினி அப்படின்ற ஒரு காவல் தெய்வம், இந்த இலங்கைக்கே அவங்க தான் காவல் தெய்வம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ஹனுமனை பார்த்து கேட்குறாங்க. ஹனுமன், நான் இலங்கையை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு டியூரிஸ்டாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லங்கினி, நீ இலங்கையை சுற்றி பார்க்க வந்த மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, உன்னை நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹனுமன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னை தயவு செஞ்சு உள்ளே விடு, நான் வேணா இந்த இலங்கையை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லங்கினி, இல்லை உன்னோட உள்நோக்கம் வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது, உன்னை நான் உள்ளே விட மாட்டேன், உன்னை நான் உள்ளே விடணும்னா என்னை வீழ்த்திட்டு வேணா நீ உள்ளே போ, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், நான் உன்னை ஒரு அடி அடிப்பேன், அதுக்கப்புறம் நீ என்ன ஒரு அடி அடி, யார் அதுல சோர்ந்து போறாங்களோ அவங்க தோத்ததா அர்த்தம், ஜெயிச்சவங்க சொல்றது தோத்தவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹனுமன் விளையாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. முதல்ல லங்கினி தான் அடிக்க போறாங்க. லங்கினி ஹனுமனை ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்ன வலிக்குதா அப்படின்னு கேள்வி வருது. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், லங்கினி தானே கேட்டிருப்பாங்க என்ன வலிக்குதான்னு, ஏன்னா அடித்தது லங்கினி தானே. ஆனால் அங்கே தான் திருப்பமே, அங்கே லங்கினி கேட்கல, என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்ட கேள்வி யாரு அப்படின்னா ஹனுமன். ஹனுமன் கேட்குறாரு, என்ன அடித்ததுனால உன் கை வலிக்குதா அப்படின்னு ஹனுமன் கேட்குறாரு. கை வலிக்க மட்டும் இல்லைங்க, கையே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு லங்கினிக்கு. அடுத்து லங்கினி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஹனுமன் தன்னோட அடியை அடிக்கிறாரு. அந்த அடி ரொம்ப லேசாக தான் அடிக்கிறாரு. அந்த லேசா அடிச்சதுக்கே லங்கினி 3 சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லங்கினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனுமனா, என்கிட்ட ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு, என்னைக்கு ஒரு குரங்கால நீ வீழ்த்தப்படுறியோ அப்பிருந்து இலங்கைக்கு பேரழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குரங்கால நான் வீழ்த்தப்பட்டுட்டேன், இனி தர்மம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன், நீ உள்ள போலாம் அப்படின்னு ஹனுமனுக்கு வழிவிடுறாங்க லங்கினி. என்னதான் கடைசியில ஹனுமனுக்கு இலங்கைக்குள்ள வழிவிட்டாலும் ஹனுமனை அடிக்கணும் அப்படின்னு கை ஓங்கி அடிச்சாங்க இல்லையா, அதுக்காக நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல லங்கினிக்கு நெகட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க லங்கினியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.